தாம்பத்தியத்தில் கசப்பு வந்துவிட்டதா? எப்படி சரி செய்வது? கண்மூடித்தனமான காதலில் மிதக்கும் காதலர்கள் திருமணத்திற்கு பின் சில ஆண்டுகளில் அன்பு கசந்து விடுகிறது. ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் என்பது போல் அனைத்து இல்லற வாழ்விழும் மந்தம் தட்டும். தாம்பத்திய வாழ்க்கை ஓய்ந்துவிடும். ஒருவர் மீது மற்றொருவருக்கு இருக்கும் ஆர்வம் குறைந்துவிடும். இது இயல்புதான். எனினும் 100 10 பேர் 60 to 70 வயது வரையிலும் அன்பும் பாசமும் வழியும் வாழ்வை பெறுகின்றனர். இவர்கள் வரம் பெற்றவர்களா? தாம்பத்தியத்தில் கசப்பு வந்துவிட்டதா? எப்படி கண்டுபிடிப்பது? வேலை முடிந்து வீட்டிற்கு வந்தால் உடல் அலுப்பாக இருக்கிறது என்று தாம்பத்தியத்தை ஒதுக்குகிறீர்களா? இல்லை, தாம்பத்தியம் வேண்டாம் என்று உடல் அலுப்பை காரணம் காட்டுகிறீர்களா? இரண்டாவது ஒன்றுதான் நீங்கள் செய்கிறீர்கள் என்றால் உங்கள் தாம்பத்தியம் கசப்பை கக்கத் தொடங்கியுள்ளது என புரிந்து கொள்ளுங்கள். மனைவியை எரிந்து கொட்டி திட்டிவிட்டு பின் மன்னிப்பு கேட்பீர்களா? இல்லை, அப்படியே மறந்துவிட்டு வேறு வேலையை பார்த்து கொண்டு போகிறீர்களா? இங்கு தாம்பத்தியம் எந்த நிலையில் இருக்கிறது என தெரிந்து கொள்ளலாம். உணவில் ருசி இருந்தும் நாவில் தென்படவில்லையா? வீட்டிற்கு செல்லும் ஆர்வம் குறைந்து விட்டதா? விடுமுறைகளில் இருவரும் சேர்ந்து செலவிட்ட தருணங்களை இப்போதும் காண முடிகிறதா? வீட்டில் பட்ஜெட், குழந்தைகள் பற்றி மட்டும்தான் பேச்சு எழுகிறதா? கேலி கிண்டல் செய்து சிரித்து பேசும் தருணங்கள் இப்போது எல்லாம் கிடைப்பதில்லையா? இதுவெல்லாம் தாம்பத்தியம் கசந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அறிகுறிகள். எப்படி சரி செய்வது? விடுமுறைகளை வீட்டில் கழிக்காமல் கணக்கிட்டு வெளியே சென்று வாருங்கள். கோபத்தில் திட்டினால் அன்று இரவு உணவு வேளையில் மன்னிப்பு கேட்டுவிடுங்கள். சண்டைக்குப் பின் வரும் கூடல் சாதாரணத்தை விட இனிமையானது. மனைவி தாய் வீட்டிற்கு செல்ல வேண்டுமென்று ஆசைப்பட்டால் அனுப்பி வையுங்கள். பிரிவின் போது ஒரு ஏக்கம் வரும். நினைவெல்லாம் உங்களிடம்தான் இருக்கும். 2 நாள் கூட தாக்கு பிடிக்க முடியாமல் உங்களிடம் திரும்பி வந்து விடுவார். குட்டி குட்டி பிரிவுகள், சண்டைகள் நன்மைதான். பிள்ளைகளை பாட்டி வீட்டுக்கு அனுப்பிவிட்டு கொஞ்சம் தனிமையை ரசித்து அனுபவியுங்கள். பாட்டி தாத்தா இல்லையெனில் பள்ளிக்கு சென்றுவிடும் நேரத்தில் பாச வலையை வீசுங்கள். காமம் இல்லையெனினும் காதலோடு அவ்வப்போது தொட்டு துணையின் பரிசத்தை உணருங்கள். மற்றவர்களைப் பற்றி பேசுவது தவறு என்றாலும் 4 சுவற்றிற்குள் எதுவும் தவறில்லை என்பதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் துணையின் தோழர்களைப் பற்றி கோபமாக குறை சொல்வதை குழந்தையாக பாவித்து ரசித்துக் கேளுங்கள். இரண்டாவது, ஹனிமூன் தவறில்லை, ஒப்புக்கொள்ளுங்கள். பணிக்கு செல்லாமல் ஒரு நாள் விடுமுறை எடுத்துக்கொள்ளுங்கள். துணையுடன் இனிமையான விஷயங்களை பகிர்ந்து பொழுதை போக்குங்கள். தவறில்லை. இது போன்ற விஷயங்களை செய்து வந்தால் கணவன் மனைவியிடையே ஈர்ப்பு என்றென்றும் குறையாமல் இருக்கும். வீடும் வசந்தமாக மாறும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.